இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர்ல ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு போர் நிறுத்தம் நீடிக்குமா அப்படின்ற கவலை உலக நாடுகள் மத்தியில் எழுந்திருக்குதுங்க. காரணம் இந்த ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்ட விதம் தாங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த போர் நிறுத்தம் கையெழுத்திடப்பட்டது எப்படி, இந்த ஒரு போர் நிறுத்தத்துக்கு பின்னாடி நடந்த டம்மி தாக்குதல்கள், ஒரு சின்ன சைஸ் டிராமாவே நடந்திருக்குது. அந்த டிராமாவெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே ஈரானினுடைய அணு ஆயுத கனவுக்கு இதனால பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீட்டெயிலா இந்த ஒரு வீடியோல பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில எப்படியோ ஒரு வழியா போர் நிறுத்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாகி இருக்குதுங்க. என்னதான் இந்த மாதிரி ஒரு போர் நிறுத்தம் இப்ப கையெழுத்திடப்பட்டிருந்தாலும் இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போர் நிறுத்தம் நீடிக்குமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்குது. காரணம், இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்னரும் இரண்டு நாடுகளும் மாற்றி மாற்றி தாக்குதல்கள் அப்படிங்கிறத நடத்திக்கிட்டே வந்தாங்க. அதை விட முக்கியமா இங்க பலருக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எப்படி திடீர்னு ட்ரம்ப்னு ஒரு நபர் உள்ள ஒரு அட்டாக்க பண்ணிட்டு இந்த மாதிரி நான் போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பாரு, உடனடியா இந்த போரை இந்த ரெண்டு நாடுகளும் நிறுத்திடுவாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இங்க பலருக்குமே இருக்குதுங்க. சரிப்பா, இங்க போர் நிறுத்தம் கையெழுத்தானது எப்படி? ஈரான் அமெரிக்காவை கண்டு பயந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க. இங்க அமெரிக்காவுக்கும் சரி ஈரானுக்கும் சரி ஒருத்தரை கண்டா இன்னொருத்தருக்கு பயம். இதுதாங்க இங்க ரியாலிட்டி. ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தர் பயம் இருக்குது அப்படிங்கும் பொழுது தெரியாதனமா இந்த ஒரு வார் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த போரை ரெண்டு பேருக்குமே முடிக்கணும். இதை நடத்துறதுல இந்த ரெண்டு சைடுக்குமே விருப்பம் இல்ல. இது எந்த வழியில முடிக்கிறது, ஒரு டீசென்டான ஒரு எக்ஸிட் அப்படிங்கிறது இந்த ரெண்டு நாடுகளுக்குமே வேண்டும். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி என்னதான் ஒரு பக்கம் ரெண்டு நாடுகளும் மாற்றி மாற்றி தாக்குதல்களை நடத்திக்கிட்டே இருந்தாலும் பேக் டோர் டிப்ளமசி அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே தாங்க இருந்துச்சு. நம்மளே பாத்தீங்கன்னா முதல்ல போட்டிருந்த வீடியோலயே சொல்லி இருந்தோம், இந்த மாதிரி ஈரானினுடைய அபிஷியல்ஸ் ஓமனுக்கு எல்லாம் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஓமன்ல வச்சு ஏதோ பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்துச்சு இல்லையா, அதற்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஈரான் அரசாங்கம் பாத்தீங்கன்னா கத்தார் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு லெட்டர் ஒன்னு கொடுத்திருந்தாங்க. அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. ஆனா அந்த ஒரு லெட்டரை அமெரிக்காவுக்கு கொடுக்கிறதுக்காக தான் கத்தாருக்கு ஈரான் அரசாங்கம் கொடுத்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த லெட்டரை கொடுத்த உடனடியாவே பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 2 நாட்களுக்குள்ளேயே அமெரிக்காவினுடைய அந்த தாக்குதல் அரங்கேற்றப்படுது. இந்த தாக்குதல் பாத்தீங்கன்னா சீரியஸா சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லைங்க. ஆக்சுவலா அமெரிக்கா தாக்குதல் நடத்த போகுது அப்படிங்கறத வெளிப்படையா காட்டுற மாதிரி தான் அந்த ஒரு தாக்குதலுக்கான ஏற்பாடுகள் நடத்தப்பட்டது. எதனால இந்த ஒரு தாக்குதல் செட்டப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஷ்ய அரசாங்கம் இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதை விட முக்கியமா ஈரான் அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஃபர்டோல கிட்டத்தட்ட 400 கிலோகிராம் அளவுக்கு என்ரிச்டு யுரேனியத்தை வச்சிருந்ததா சொல்லப்படுதுங்க. ஆனா அமெரிக்காவினுடைய அந்த ஒரு தாக்குதல் நடக்கிற சில மணி நேரங்களுக்கு முன்னாடி இந்த ஃபர்டோ நியூக்ளியர் சைட்ல ஒரு அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நடந்திருக்குதுங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அங்க என்னமோ ஒண்ணு அமெரிக்கா தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி பண்ணி இருக்கிறாங்க. அது என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது கிளியரா தெரியல. இந்த சமயத்துல தாங்க அமெரிக்க அரசாங்கமும் பாத்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு தாக்குதல் அப்படிங்கறத நடத்துறாங்க. என்னதான் நாங்க டீகாய் பாம்பர்ஸ் எல்லாம் வச்சிருந்தோம், இந்த பக்கம் வர்ற மாதிரி சொல்லிட்டு நாங்க இந்த பக்கம் அடிச்சோம், இந்த மாதிரி எல்லாம் சொன்னாலுமே கூட என்ன பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஈரானுக்கு இந்த இடங்கள் மேல எல்லாம் தாக்குதல்கள் நடத்தப்பட போறாங்க அப்படிங்கிற விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்குதுங்க. இதனால தாங்க இந்த ஃபர்டோ நியூக்ளியர் சைட்ல தான் அந்த 400 கிலோகிராம் என்ரிச்டு யுரேனியமும் இருந்ததா நம்பப்படுது. அந்த சைட்ல அந்த யுரேனியம் அப்படிங்கிறது இல்ல. அமெரிக்க அரசாங்கமே இதை அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அங்க 400 கிலோகிராம் இருந்ததுதான், ஆனா நாங்க தாக்குதல் நடத்தின பொழுது அது அங்க இருந்த மாதிரி எங்களுக்கு தெரியல. இப்போ அந்த 400 கிலோகிராம் யுரேனியம் அப்படிங்கிறது எங்க போச்சு அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய இந்த ஒரு தாக்குதலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அடுத்த செட்டப் தாக்குதல் நடக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் அரசாங்கம் கத்தார் மேல நடத்தின தாக்குதல். ஆக்சுவலா கத்தார் மேல ஈரான் தாக்குதல் நடத்த போறாங்க அப்படிங்கறத ஈரான் அரசாங்கமே கத்தார் கிட்ட முன்னாடியே சொல்லிட்டு தான் சொல்லப்படுது. அதன் விளைவாக தான் அந்த ஏர் ஸ்பேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம பார்க்கும்போது சரி ஓகே, அட்டாக் பண்றதுக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லி இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க நினைப்போம். ஆனா ஆக்சுவலா ஈரான் அரசாங்கம் குறிவைத்த அந்த அல் உடைட் ஏர்பேஸ் இருக்குது பாத்தீங்களா, அங்க
கிட்டத்தட்ட அமெரிக்கா வந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்துச்சு இல்லையா, அதற்கு 2 நாளைக்கு முன்னாடியே அந்த ஒரு ஏர்பேஸை காலி பண்ண சொல்லி கத்தார் அரசாங்கம் அமெரிக்காட்ட சொல்லியிருக்குது. ஸோ அந்த வகையில் அங்கிருந்த ஏர்கிராஃப்ட்ல இருந்து எல்லா விஷயத்தையுமே அமெரிக்க நசட்டை பூராமே அமெரிக்கா ஈரானுக்குள்ள தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடியே வேற பக்கம் நகர்த்திட்டாங்க. ஸோ லிட்டரலா சொல்லணும் அப்படின்னா ஈரான் குறி வச்ச அந்த அல் உடைட் ஏர்பேஸ்ல எதுவுமே இல்லை, அது ஒரு டம்மி பேஸ் மாதிரி தான். ஸோ அந்த ஒரு பேஸுக்கு குறிவைத்து ஒரு தாக்குதல் நடத்துறாங்க, அதுவும் ப்ரையரா இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, அதையும் கம்ப்ளீட்டாவே இன்டர்செப்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவும் ஈரானும் ஓகேப்பா 2 பேரும் தெரியாம இந்த ஒரு வாருக்குள்ள இறங்கிட்டோம். அமெரிக்காவுக்கும் இங்க ஒரு விஷயம் நல்லா தெரியும், ஈரானுக்கு எதிராக ஒரு வாரை நடத்தணும் அப்படின்னா பல வருடங்கள் நடத்தணும். ஸோ இது ஒரு பெரிய அட்ரிஷன் வாரா போகும் அப்படின்னு சொல்லி. அதே சமயம் ஈரானுக்கும் தெரியும் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு யுத்தத்தில் இறங்கினா அவங்க நாட்டுக்கும் அவங்களுடைய அந்த அணு ஆயுத கனவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லைங்க, இவங்க சண்டையில் இந்த உலக நாடுகளுடைய பொருளாதாரமும் பாதிக்கப்படும். நம்ம போன வீடியோலயே சொல்லியிருந்தோம், உலக நாடுகளே இவங்களை வந்து இந்த போரை நிறுத்த சொல்லி ப்ரெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி, அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் எல்லாத்தையுமே. ஸோ அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகே நம்ம கெத்தா வந்து இந்த ஒரு போர்ல இருந்து வெளியே வரணும், அதுக்கு நான் வந்து உன்னோட நியூக்ளியர் சைட் மேல தாக்குதல்களை நடத்துறேன். இந்த ஒரு பர்டிகுலர் டேல தான் இந்த தாக்குதல்கள் இந்தந்த இடங்கள் மேல நடத்தப்படும். ஸோ அங்க நீ வந்து ஏதாவது வச்சிருந்த அப்படின்னா மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பதிலுக்கு நீ தாக்குதல் நடத்தும் பொழுது ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய யூஎஸ் அசட், அமெரிக்காவுக்கு ரொம்ப நெருக்கமான நாடு எதுன்னு பார்த்தா கத்தார் தான். அது மட்டும் இல்லாம ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் ஆரம்பத்திலிருந்தே ஹமாஸ் வார் ஆரம்பிச்சதுலேருந்தே பேச்சுவார்த்தைகளை நடத்தி வச்சுக்கிட்டு வர்றதும் கத்தார் அரசாங்கம் தான். ஸோ கத்தார் அரசாங்கத்து மேலே நீ ஒரு தாக்குதல் நடத்துகிற மாதிரி அங்கே இருக்கிற ஒரு ஏர்பேஸ் மேலே, ஸோ அந்த தாக்குதலுக்கு நான் பதிலடி கொடுக்க மாட்டேன், ஸோ நீயும் என் மேலே தாக்குதல் நடத்துன மாதிரி ஆயிரும், நானும் உன் சைட்ஸ் அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியே சொல்லிப்பேன், 2 பேரும் அதோட இந்த போரை நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேக்டோர் டாக் ஓடி இருந்திருக்குதுங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய டவுட் ஒன்று வரும், ஏன்பா என்னதான் இருந்தாலும் அமெரிக்கா ஈரான் மேல நடத்தின தாக்குதல்ல அவங்களுடைய நியூக்ளியர் சைட்ஸ்க்குள்ள ஒரு பெரிய டேமேஜ் ஏற்பட்டிருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அமெரிக்க அரசாங்கம் என்ன சொல்லிட்டு இந்த ஒரு வாரம் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு அணு ஆயுதம் தயாரிக்கிற எல்லா விஷயங்களையுமே கம்ப்ளீட்டா நிறுத்துவோம். அது மட்டும் இல்ல, ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வந்த பொழுது நீங்க அணு ஆயுதமே தயாரிக்க கூடாதுங்க, சிவிலியன் ஃபெசிலிட்டிக்காக கூட எந்த ஒரு நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டிஸையும் நீங்க வச்சிருக்க கூடாது, எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீங்க டிஸ்மேண்டில் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஆனா இப்ப அமெரிக்கானால அதை பண்ண முடிஞ்சிருக்குதா? பண்ண முடியல. சிம்பிளா சொல்லணும்னா அவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில டேமேஜை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதுவும் எந்த மாதிரியான டேமேஜ்ங்கிறது நமக்கு தெரியாது, ஏன்னா எல்லாமே அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் தான். நம்ம ஜஸ்ட் மேல இருந்து மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், உள்ள எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத நம்மளால வந்து சொல்ல முடியாது. ஸோ அதே மீறி ஒரு பெரிய டேமேஜ் ஏற்பட்டிருந்தாலுமே கூட அவங்களுடைய சென்ட்ரிஃபியூஜஸ்க்கு பெரிய அளவுக்கு டேமேஜஸ் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ இது எல்லாமே மெஷினரிஸும் பில்டிங்ஸும் அந்த ஒரு ஃபெசிலிட்டியும் தான். ஸோ இதையெல்லாம் ஈரானால ரீபில்ட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸியா பண்ணிட முடியுங்க. அவங்களுடைய அந்த 400 கிலோகிராம் என்ரிச்டு யுரேனியத்தை டேமேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதனால ஈரானுக்கு ஏற்படுற இழப்பை விட இது ரொம்ப 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 கம்மி தாங்க. ஏன்னா மறுபடியும் அந்த அளவுக்கு யுரேனியத்தை என்ரிச் பண்ணி கொண்டு வர்றது அப்படிங்கிறது சாதாரண காரியம் இல்ல. இப்ப அந்த என்ரிச்டு யுரேனியம் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அதை ஃபர்தரா அவங்க என்ரிச் பண்றதுக்கு சென்ட்ரிஃபியூஜ் மறுபடியும் இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் பில்டு பண்ணாங்க அப்படின்னாலே போதும், அவங்களால மறுபடியும் இதை ரீஸ்டார்ட் பண்ண முடியும். அதே சமயம் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா ஈரான் மேலே ஒரு மிகப்பெரிய டேமேஜ் அப்படிங்கிறத ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ ஈரானினுடைய செக்யூரிட்டி அப்படிங்கிறது எவ்வளவு மோசமாக இருக்குது அப்படிங்கிறத ஈரான் அரசாங்கத்துக்கே வெளிச்சம் போட்டு வந்து காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். ஸோ ஈரான் இதுக்கு மேலேயும் அவங்களுடைய கோலை நோக்கி நகரணும் அப்படின்னா அவங்களுடைய செக்யூரிட்டி இந்த மிலிட்ரி எல்லாம் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களால நகர முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ மிசைல்ஸ் வச்சிருக்கலாம், தொடர்ந்து வந்து தாக்குதல்கள் அப்படிங்கிறத நடத்திக்கிட்டே இருக்கலாம், ஆனால் அந்த தாக்குதல்னால எப்படிப்பட்ட இம்பாக்ட் ஏற்படுது அப்படிங்கிறதாங்க முக்கியம். ஸோ இஸ்ரேல் ஒரு 10 தாக்குதல் நடத்தினாலும் அந்த 10 தாக்குதலும் ப்ரெசிஷனா அவங்க எதை குறி வைக்கிறாங்களோ அதை கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்றாங்க, அவங்க அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கறத கேர்ஃபுல்லா வந்து ரீச் பண்றாங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்துல ஈரான் பெரிய அளவுக்கு வந்து கோட்டை விட்டுருக்காங்க. ஈரானினுடைய டாப் மிலிட்டரி லீடர்ஷிப் அப்படிங்கறத கம்ப்ளீட்டாவே இஸ்ரேல்னால காலி பண்ண முடிஞ்சிருக்குதுங்க. ஆனா இஸ்ரேல்ல அதே மாதிரி ஒரு டேமேஜை ஈரானால ஏற்படுத்த முடியல. ஸோ என்னதான் ஈரான் கிட்ட இப்ப அந்த என்ரிச்டு யுரேனியம் இருந்தாலும் அவங்களால மறுபடியும் இது எல்லாத்தையும் பில்ட் பண்ண முடியும் அப்படின்னாலும் இஸ்ரேலினுடைய உளவுத்துறை கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சு இதை பண்றது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டாஸ்கா இருக்கும். ஸோ கண்டிப்பா இதனால அவங்களுக்கு ஒரு சில வருடங்கள் இப்ப பின்னாடி போயிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். ஸோ இனி என்ன நடக்கும்? இப்போ இந்த போர் நிறுத்தம் நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரானோட ஏர் டிஃபென்ஸ்லேருந்து எல்லா விஷயத்தையும் பெரிய அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதா, மறுபடியும் இந்த போரை ரீஸ்டார்ட் பண்ணிட முடியாதா அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் ஈரான் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஒருவேளை தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா பதில் தாக்குதல் நடத்தாம பின்வாங்கிற நிலைமையில ஈரான் இல்லை. கண்டிப்பா தகுந்த பதிலடி அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு ஈரானும் தயாரா இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு போர் நிறுத்தம் நீடிக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வார்த்தையில் அவர் போரை நிறுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஸோ இது எந்த அளவுக்கு நீடிக்கும் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய சந்தேகம் நிலவதாங்க செய்யுது. ஸோ இந்த போர் நிறுத்தம் நீடிக்குமா நீடிக்காதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ ஃபைனலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு போர் நிறுத்தம் நீடிக்குமா இல்ல சீக்கிரமாவே உடஞ்சு மீண்டும் போர் ஆரம்பிக்குமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நன்றி.